ரீசெண்ட் டைம்ஸ்ல எல்லாருமே இன்ஸ்டாகிராம் பேன் யூசர்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் பேனா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். பிகாஸ் இந்த வீடியோல ஏன் இன்ஸ்டாகிராம் பேன் பண்றாங்க அண்ட் இன்ஸ்டாகிராம் பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை எப்படி ரெக்கவர் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பிளானட் ஆஃப் மைனா. நான் உங்க மைனா. வாங்க என் கூட சேர்ந்து பார்க்கலாம். எதுக்காக இன்ஸ்டாகிராம் நம்மள பேன் பண்றாங்க? இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. பட் இந்த லைக்ஸ், கமெண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே பர்ச்சேஸ் பண்ணி அவங்களுக்கு இன்க்ரீஸ் பண்றது, இல்ல ஃபாலோவர்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்றது, அப்படி இல்லைன்னா ஸ்பேம் மெசேஜ் எல்லாத்தையுமே பரப்புறது, இல்லைன்னா தேவையில்லாத ப்ரொமோஷனை பாத்தீங்க அப்படின்னா ப்ரொமோட் பண்றது. ரொம்ப முக்கியமான மேட்டர் என்னன்னா, அடுத்தவங்களோட சேட்டுக்கு போயிட்டு அந்த மாதிரி பேசி அவங்க ரிப்போர்ட் பண்ணி அதுக்கப்புறமா பேன் வருது. இந்த மாதிரிலாம் நடந்துதான் பேன் ஆகுது. புரியுது. நம்ம இதெல்லாம் பண்றது கிடையாது. பட் இருந்தாலுமே பாத்தீங்கன்னா என்னோட அக்கௌண்ட்டை பேன் பண்ணிட்டாங்க. என்னவா இருக்கும்? அதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணுங்க. கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அதாவது நம்மளுடைய பிளாகர் லிங்க். அதுல பாத்தீங்கன்னா ஏன் இன்ஸ்டாகிராம் பேன் பண்றாங்க, அவங்களுடைய டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத விலாவரியா டைப் பண்ணி உங்களுக்கு போட்டிருக்கேன். அதை கொஞ்சம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே எதுவுமே பண்ணாம நான் ஏன் பேன் ஆனேன், அதுக்கு ரீசன் இப்ப பாப்போமா? இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோவை டவுன்லோட் பண்றது அப்படிங்கிறது ஒரு இல்லீகலான விஷயம். ப்ரோ என்ன சொல்றீங்க? காலங்காலமா எல்லாரும் டவுன்லோட் பண்ணி இன்னொருத்தங்க கண்ட அர்த்தம் ஆட்டையை போட்டு இல்ல இன்னொரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி அதுல அவன் போட்டோவை போட்டு அப்படித்தானே பண்ணிட்டு இருக்காங்க. புதுசா வந்து இது இல்லீகல் சொல்றீங்க அப்படித்தானே கேக்குறீங்க. அப்கோர்ஸ் அது ஒரு இல்லீகலான ஒரு விஷயம் தான். அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு பட்டனே கொண்டு வந்தாங்க. இந்த டவுன்லோட் பட்டனை எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா, உன் வீடியோவை யாருனாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னா நீ அதை எனபிள் பண்ணிக்கோ, உன் வீடியோவை அவங்க டவுன்லோட் பண்ணிக்கிடுவாங்க. இல்ல பட்சத்துல யாராலையுமே அதை டவுன்லோட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஒரு ஆப்ஷனே கொடுத்தாங்க. ஆனா நம்ம அப்படி கிடையாது. பாக்குற வீடியோலாம் தேவைப்படுச்சு அப்படின்னா டக்குன்னு ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனுக்கு போய் அங்க வந்து, அதாவது இன்ஸ்டா டவுன்லோடர் அப்படி இல்லைன்னா ஸ்னாப்டியூப் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆப்ஸ் இருக்கு. அந்த ஆப்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த லிங்க் எடுத்துட்டு போய் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அதுல இருந்து அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணிக்குவோம். ஓகே, இப்படி டவுன்லோட் பண்றதுனால பிரச்சனையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது பிரச்சனை கிடையாது. ஆனா இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம நார்மலா பாக்குற வீடியோஸ் எல்லாமே பப்ளிக்கா இருக்கும். ஸோ அதை டவுன்லோட் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸி. தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்லையும் சரி, இன்ஸ்டாகிராம்லயும் சரி, ஈஸியா நம்ம டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஆனா ஒரு சில பேர் பாத்தீங்க அப்படின்னா பிரைவேட் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த பிரைவேட் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய வீடியோவை நீங்க டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ல நீங்க லாகின் பண்ணிருக்கணும். இங்க தான் எல்லாரும் மாட்டிக்கிறீங்க. ஸோ ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ல நீங்க லாகின் பண்றது அப்படிங்கிறது டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படி, ஐ மீன் இன்ஸ்டாகிராமுடைய கைட்லைன்ஸ் படி ரொம்பவே தப்பு. ஒருவேளை நீங்க லாகின் பண்றீங்க அப்படின்னா ஸ்பாட் அவுட், நீங்க வந்து பேன் பண்ணப்பட்டுருவீங்க. ஸோ அதனாலதான் இப்போ நிறைய பேருக்கு இந்த மாதிரியான ஒரு இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ல லாகின் பண்றதை சுத்தமா தவிர்த்துருங்க. ஓகே ப்ரோ, எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ல நான் இது பண்ணல, ஆனா இப்போ என்ன பேன் பண்ணிட்டாங்க, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு தானே கேக்குறீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்ஸ்டாகிராம்லயே உங்களுக்கு பேன் பண்ண அந்த மெசேஜ்லயே பாத்தீங்க அப்படின்னா அப்பீல் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்க அவங்க கிட்ட சாரி, இனிமேல் இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்காது, இனிமேல் நான் பாத்துக்கிறேன், தெரியாம நான் அந்த இதுல போயிட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய மன்னிப்பை அதுல டைப் பண்ணி அவங்களுக்கு அப்பீல் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களும் பாரபட்சம் பார்க்காம மன்னிச்சு விட்டுருவாங்க. மன்னிச்சு விட்டுருவாங்களா உண்மைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு தடவை 2 தடவை மன்னிப்பாங்க. ஒரு 4-5 தடவை நீங்க பண்ண போச்சுல உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் மொத்தமாவே பேன் ஆயிரும். அதாவது பேன் அப்படிங்கிறதுல 2 டைப் இருக்கு. ஒன்னு டெம்பரவரி பேன், இன்னொன்னு பெர்மனன்ட் பேன். ஸோ டெம்பரவரியா பேன் பண்ணி உங்களை வார்ன் பண்ணுவாங்க. நீங்க அதையும் கேட்காம நான் அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு லாகின் பண்ணி மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா டோட்டலா பேன் பண்ணிடுவாங்க. டோட்டலா பேன் பண்றதுனா என்ன அப்படின்னு தானே கேக்குறீங்க. அஃப்கோர்ஸ் நீங்க இப்போ உங்களுடைய இமெயில் ஐடியில ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிருப்பீங்க. அந்த இமெயில் ஐடியை வச்சு அகைன் நீங்க எந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ அக்கௌண்ட் தானே போனா போகுது அப்படின்னு நினைச்சிடாதீங்க, அந்த இமெயில் ஐடியும் சேர்ந்து போயிடும். ஒருவேளை உங்களை பேன் பண்ணிட்டாங்க, அந்த பேன் பண்ண இடத்துல எனக்கு அப்பீல் ஆப்ஷனே காட்டல, இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், அங்க போய் ஒரு ஃபார்ம் இருக்கும், அதை ஃபில்அப் பண்ணி உங்களுக்கு ப்ரூஃப், அதாவது சாரிங்க மன்னிச்சுக்கோங்க இந்த மாதிரி இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய தரப்பு நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து அதை வெரிஃபை பண்ணிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சு விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க அக்கௌண்ட் திரும்ப வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பெர்மனன்ட் பேன் ஆனாலுமே நீங்க வந்து அப்பீல் பண்ணி பார்க்கலாம். அப்பீல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ரிட்டர்ன் கிடைச்சிடும். ஓகே, இவ்வளவுதான். பேன் பண்ணா ரொம்ப பயப்படணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அப்பீல் பண்ணுங்க. அப்பீல் பண்ணி உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ரிட்டர்ன் வாங்குங்க அண்ட் திரும்ப இதே தப்ப பண்ணாம இருங்க. யூ ஆர் சேஃப். நீங்க என்ன இன்னும் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட் யாராவது பேன் ஆயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ இந்த வீடியோவுடைய லிங்கை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணீங்கன்னா
அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிடுவாங்க ஏன் பேன் ஆகுது அப்படிங்கிறதையும் எப்படி பேனை எடுக்கணும் அப்படிங்கிறதையும். எனவே கைஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். ரொம்ப வேக்குது பாருங்க, சொட்டு சொட்டா வழியுது, அந்த அளவுக்கு வேர்வை சிந்தி உழைச்சிட்டு இருக்கேன். அதுக்காகவாது கீழே தேங்க்ஸ்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு போயிருங்க. பாய்.